திருமணமான நாள்ல இருந்து எனக்கு தெரியும். என்னை விட 7 வயசு அவர் சின்னவராக இருந்தாலும் இந்த நாள் வரைக்கும் மரியாதைக்குரிய ஒரு மனுஷனாக தான் நான் பாராட்டுவேன். அதற்கு காரணம் அவருடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில நான் பார்த்த ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, வேதத்திற்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் தன்னுடைய வாழ்க்கையில. மற்றவர்களை படி என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவர் படிப்பார். அநேக வசனங்கள் மனப்பாடமாக தெரியும். ஜெபத்தில் கூட வசனங்களை சொல்லி சொல்லி அவர் ஜெபிப்பார். இப்படி வேதத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையில, பரிசுத்த வேதாகமத்திற்கு அதிகமான முக்கியத்தை கொடுத்து ஒரு தேவ ஊழியக்காரனாக இருந்தார். இரண்டாவதாக, குடும்ப ஜெபம் என்று சொல்லும் பொழுது அதற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பார். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக வேண்டும், நேரமாய் கொண்டு இருக்க வேண்டும் ஆகிவிடும். இரவு நேரத்தில் 10 மணி ஆகும், 11 மணி ஆகும். அப்போ கூட அந்த குடும்ப ஜெபத்தை முடிக்காம படுக்க போகிறதில்லை. ஆகினால இந்த 2 காரியத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான முக்கியத்துவத்தை அவர் கொடுத்ததை நான் பார்த்திருக்கிறேன். அடுத்தபடியாக ஊழியம் என்கிறது அவருடைய மூச்சாக இருந்தது. எப்பொழுது என்னிடத்துல பேசினாலும், மேட்டுப்பாளையத்தில் இப்போ மீட்டிங் வச்சிருக்கிறீங்க, அதுக்காக ஜெபம் பண்றீங்களா, எந்த தேதி, இப்படியெல்லாம் தான் கேட்பாரு. பிறகு நான் பஞ்சாபுக்கு போகிறேன், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவருடைய வாழ்க்கையே அந்த ஊழியம். அதற்காக தன்னுடைய முழு நேரத்தையும், தன்னுடைய சுகத்தையும், எல்லாவற்றையும் அதற்காக அவர் செலவிட்டார். பிறகு அவருக்கு சில கன்விக்ஷன்ஸ் இருந்தது வாழ்க்கையில். இப்படிதான் நம்ம இருக்கணும், இப்படிதான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது. அந்த கன்விக்ஷனுக்கு ஒரு பொழுதும் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். அந்த கன்விக்ஷன்ல கடைசி வரைக்கும் அவர் உறுதியாக இருந்தார். அடுத்தபடியாக அவருடைய பிள்ளைகளை பற்றி சொல்லணும். தன்னுடைய மனைவி அதிகமாக நேசித்தார். சுகவீனமாக இருந்த காலத்தில் பிள்ளைகள் அவர் போட்ட கோட்டை இப்படி தாண்ட மாட்டாங்க. அது எதை காட்டுதுன்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு தகப்பன் பேர்ல இருந்த ஒரு பற்று அல்லது பாசம் அது மாத்திரம் இல்லை, அப்படி தகப்பன் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அந்த நிலையில பிள்ளைகளை அவள் வளர்த்தார் என்கிறதாக நம்ம சொல்லலாம். அதே விதமாக எல்லா அவருடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, சக விசுவாசிகள் கிட்ட, ஊழியக்காரர்கிட்ட ரொம்ப நல்ல முறையில அவர் பழகுகிற ஒரு மனுஷராக அவர் இருந்தார். இன்றைக்கு அவர் மரித்தும் பேசுகிறார், நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய குடும்பத்தாருக்கு கர்த்தர் தாமே ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து